திங்க் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க நிவேதிதா சந்திரசேகர். இது திங்க் பாலிடிக்ஸ் அரசியல் பழகு. திமுக அப்படிங்கிற இயக்கத்தை எதிர்த்து கட்சி துவங்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா 13 வருஷம் திமுகவும் அதோட தலைவர் கலைஞரோ வனவாசம் தான் இருக்க முடிஞ்சது. எம்ஜிஆர் அவருக்கு அப்புறமா கட்சியோட அடுத்த வாரிசா யாரையும் தேர்ந்தெடுக்கல. ஏன்னு தெரியுமா? ஏன்னா எம்ஜிஆருக்கு தெரியும் அதிமுக மக்களுக்காக உருவான கட்சி அப்படின்னு, அதுக்கான தலைமையை அதுவே தேர்ந்தெடுத்து கொள்ளும் அப்படின்னு மேலும் எம்ஜிஆர் சொல்றாரு. இவ்ளோ தெளிவா எம்ஜிஆர் இருந்திருக்காரு தன் தொண்டர்களை பத்தி. எம்ஜிஆர் இருந்ததுக்கு அப்புறமா பல குழப்பங்கள், பல பிரிவுகள், சேவல் புறா அப்படின்னு பல அணிகள். ஆனா அப்போ அதிமுக தொண்டர்கள் தெளிவா ஒரு முடிவெடுத்தாங்க. கட்சிக்கு தலைமையா புரட்சி தலைவிதான் சரியா பொருத்தமானவரா இருப்பாங்கன்னு அம்மாவை தலைவராக்கி தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அம்மாவும் தனக்கும் தன் கட்சிக்கும் தொண்டர்களுக்கும் ஒரே எதிரியா, தீய சக்தியா திமுகவை பார்த்தாங்க, எதிர்த்தாங்க, வரலாறு காணாத வெற்றி அடைஞ்சாங்க. அம்மாவும் புரட்சி தலைவரோட வழியில யாரையும் தன்னோட அரசியல் வாரிசா அறிவிக்கல. ஆனா தொலைநோக்கு பார்வையோட இந்த கட்சி இன்னும் பல 100 ஆண்டுகள் இருக்கும் அப்படின்னு சத்திய வார்த்தை சொன்னாங்க. அம்மாவோட மறைவுக்கு அப்புறமா கட்சிக்குள்ள ஏகப்பட்ட குளறுபடிகள், உள்ளடி வேலைகள் அப்படின்னு நடந்தாலும் தொண்டர்கள் தெளிவா இருந்தாங்க. அவங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை தங்களோட தலைவியோட அடுத்த வாரிசா ஒரு மனதா தேர்ந்தெடுத்தாங்க. ஜனநாயகத்துல இது ஒரு மைல்கல் அப்படின்னே சொல்லலாம். தீய சக்தி திமுக மாதிரி இல்லாம கலைஞருக்கு அப்புறமா ஸ்டாலினுக்கு அப்புறமா உதயநிதினு குடும்ப அரசியல் செய்யாம தொண்டர்களால எடப்பாடியார் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. அது ஏன்னு தெரியுமா? கையகப்படுத்தப்பட்ட கட்சி அலுவலகத்தை கைப்பற்றினாரு. முடக்கப்பட்ட இரட்டை இலைய பாதுகாத்து தொண்டனுக்கு கொடுத்தாரு. அம்மாவும் தலைவரும் எதிர்த்து நின்ன திமுக அப்படிங்கிற கட்சிய வேரோடவும் வேரடி மண்ணோடவும் அழிச்சிட மக்கள் ஆயுதத்தை கையில் எடுத்தாரு. தானா தொண்டர் கூட்டம் எடப்பாடியார் தலைமையை ஏத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு நமக்கு நடுவுல நமக்கான தலைவரா, எளிதில அணுகக்கூடியவரா, தெளிவான தொலைநோக்கு திட்டங்களோட அதிமுகவை ஆட்சி அரியணையில ஏத்துறதுக்கு வீர முழக்கம் செய்யறாரு. தொண்டர்கள் எடப்பாடியார் பின்னால ராணுவ கட்டுப்பாட்டோட நிக்கிறாங்க. இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். இது திங்க் பாலிடிக்ஸ் அரசியல் பழகு.